சீனா அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதா என்பதை உளவு பார்க்க இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து அணுசக்தி ஜெனரேட்டர் ஒன்றை இமயமலையில் பொருத்தியிருந்தது. இந்த ஜெனரேட்டர் தற்போது காணாமல் போயுள்ள சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் நாகாசாகி அணுகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்டதில் 1/3 புளூட்டோனியம் அதில் இருந்ததுதான். கடந்த 1965ஆம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் இந்தியா இணைந்து இமயமலையில் புளூட்டோனியம் நிரப்பப்பட்ட அணுசக்தி ஜெனரேட்டரை நிறுவியது. அந்த ஜெனரேட்டர் அங்குள்ள பனிச்சரிவில் சிக்கி தொலைந்து போனது. அணுசக்தி ஜெனரேட்டர் கங்கையாற்றின் நீராதாரங்களில் கலந்து கதிர்வீச்சு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நியூயார்க் டைம்ஸ் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய கட்டுரையின்படி 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவின் CIA மற்றும் இந்திய புலனாய்வுத்துறை இணைந்து மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையின் போது இமயமலையின் நந்தாதேவி சிகரத்தில் புளூட்டோனியம் நிரப்பப்பட்ட அணுசக்தி ஜெனரேட்டர் ஒன்று தொலைந்து போனது. சீனா அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதா என்பதை கண்காணிக்கவும் அதன் ஏவுகணை ரேடியோ சமிக்கைகளை உளவு பார்க்க ஒரு கண்காணிப்பு சாதனத்தை நிறுவுவதே இந்த ரகசிய பயணத்தின் நோக்கம். ஸ்னாப் 19C என அழைக்கப்படும் சுமார் 23 கிலோ எடையுள்ள இந்த சிறிய அணுசக்தி ஜெனரேட்டரில் நாகாசாகி அணுகுண்டுக்கு பயன்படுத்தப்பட்ட புளூட்டோனியத்தில் 1/3 புளூட்டோனியம் அதில் இருந்தது. இந்திய மற்றும் அமெரிக்க மலையேறி குழுவினர் இந்த சாதனத்தை சிகரத்தின் உச்சியின் பனிப்பகுதியில் வைத்தனர். அப்போது ஏற்பட்ட மோசமான பனிப்புயல் காரணமாக அவசரமாக கீழே இறங்கினர். அவர்கள் மீண்டும் மேலே சென்று பார்த்தபோது பனிச்சரிவு காரணமாக அந்த சாதனம் இருந்த பனிப்பாறை உடைந்து ஜெனரேட்டர் காணாமல் போயிருந்தது. அது தற்போது வரை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 60 ஆண்டுகளாக பனிப்பாறைகளுக்கு அடியில் புதைந்திருக்கும் இந்த அணுசக்தி சாதனம் பனிப்பாறைகள் உருகும் போது கங்கை ஆற்றின் நீராதாரங்களில் கலந்து பல கோடி மக்களுக்கு கதிர்வீச்சு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. அமெரிக்கா மற்றும் இந்திய அரசுகள் இந்த ரகசிய நடவடிக்கையையும் சாதனம் தொலைந்ததையும் நீண்ட காலமாக மூடி மறைக்க முயல்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் குற்றம் சாட்டியுள்ளன.